தயவு பாராத பயிர் கெடும், பாராத பயிர் கெடும். பாப்பா பழனிசாமி வணக்கம். எங்கே இந்த பக்கம் காலையில்? அட சாமிக்கண்ணா, ஒன்றும் இல்லைப்பா, நிலத்தாண்ட போகிறேன். நேற்று நாற்று நட்டுட்டோம்ப்பா. சீரக சம்பா பயிர் வச்சுருக்கோம். அது 6 மாத பயிர். இந்த முறை நல்ல மகசூல் கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டா அதுக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா? ஆமாம்ப்பா, நீ இப்போவே ஜாக்கிரதையாக பார்க்க ஆரம்பிச்சிட்ட, பயிர் நல்லா வரும். சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எங்கள் தாத்தா யாரும் இல்லாத நேரத்தில் நெல் பயிருக்கு எதிரில் உட்காந்து பேசுவாராம். நல்ல விளைச்சல் தருமா. பக்கத்து வீட்டு பெருசு சொல்லிச்சு. ஆமாம்ப்பா, பாராத பயிர் கெடும்னு சொல்கிறது, பயிரை வச்சுட்டா அதை அறுவடை வரைக்கும் உஷாராக இருந்து நிறைய தண்ணீர், போதுமான உரம், சமயத்தில் பூச்சி மருந்து, களை எடுத்தல், இதெல்லாம் முறையாக செஞ்சு எதிர்பார்க்குற விளைச்சல் தரும். இல்லைன்னா பாராத பயிர் கெடும் தான். இரு இதுக்கு மட்டும் இல்லை இந்த பழமொழி, இதுக்கு மேலே இருக்கும் ஒரு முக்கியமான அர்த்தமே வேறு. அது என்ன? நெக்ஸ்ட் அட் 2.